ஒரு சிறிய தவறும் வாழ்க்கையை மாற்றும். அதுவும் அந்த தவறை யாரும் சுட்டிக்காட்டாத போது அது இன்னும் ஆபத்தாக மாறும். நம்ம வாழ்க்கையில் ஒரு நாள் எல்லாத்தையும் மாற்றிடும். அந்த நாள் எது தெரியுமா? இது ஒரு பள்ளிக்கூட கதை. ஒரு மாணவன், ஒரு நண்பன், ஒரு சிறிய தவறான செய்கை, இவையெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்க போகுது. இந்த பள்ளிக்கூடத்தில்தான் கதை ஆரம்பிக்கிறது. ஒரு குரல், ஒரு வாழ்க்கை மாற்றம். வாங்க குரலின் கதைக்குள் போகலாம். அது ஒரு ஆரம்ப பள்ளிக்கூடம். மதிய நேரம். கோபி, அன்பு, விக்கி மூவரும் ஒரே வகுப்பில் படிக்கும் மாணவர்கள். கோபி ரொம்ப திறமையானவன். ஆனா சில நேரங்களில் தன்னம்பிக்கை கொஞ்சம் அதிகம். அன்பு எப்போதும் உண்மையை நேராக சொல்றவன். யாருக்கும் பிடிக்காத உண்மையாக இருந்தாலும் சொல்லிவிடுவான். விக்கி பேசினாலே சிரிப்பும் புகழ்ச்சியும். ஆனா அவன் பேச்சு சில நேரங்களில் கவனத்தை சிதறடிக்கும். அன்று வகுப்பில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கொடுக்கப்படுகிறது. மாணவர்கள் அனைவரும் குழுக்களாக பிரிக்கப்படுகிறார்கள். ப்ராஜெக்ட் வேலை அறை. அறையில் கோபி வேலை செய்து கொண்டிருக்கிறான். அன்பு அவன் அருகில் வருகிறான். கோபி, இந்த சர்க்கியூட்ல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு, இப்பவே சரி பண்ணலாம். கடைசியில ஷார்ட் ஆகும் சான்சஸ் நிறைய இருக்கு. கோபி சற்று கோபமாக, அன்பு, நீ எப்பவும் குறைதான் சொல்ற, எனக்கு இதெல்லாம் தெரியும், நீ ரொம்ப யோசிக்காத. அன்பு, நான் உன்னை குறை சொல்லல கோபி, உன்னை காப்பாத்தத்தான் சொல்றேன். உடனே கோபி, போதும், எனக்கு ஒன்றும் நீ சொல்ல வேண்டாம், எனக்கு எல்லாம் தெரியும், நானே பார்த்துக்கிறேன். அன்பு மெதுவாக மௌனமாக வெளியேறுகிறான். அந்த நேரத்தில் விக்கி அங்கு வந்து சேர்கிறான். விக்கி, டேய் கோபி, நீ தான் இந்த ஸ்கூல்ல டாப்பர்டா, இதெல்லாம் சின்ன விஷயம், எதுக்குடா இதில் போய் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் எடுத்து செஞ்சுட்டு இருக்க? கோபி சிரித்து கொண்டே, ஆமாண்டா, இருந்தாலும் இதை முடிச்சிடலான்னு பார்க்குறேன். விக்கி உடனே, வாடா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம், விளையாடலாம். கோபி தயங்குகிறான். பிறகு ப்ராஜெக்டை விட்டு கிளம்புகிறான். மதிய வேலை. பள்ளி மைதானம். ப்ராஜெக்ட் வேலைக்கு நடுவில் மாணவர்கள் மைதானத்தில் சத்தமாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். கிரிக்கெட் பேட் சத்தம், சிரிப்பு, கூச்சல் எல்லாம். கோபி ஜன்னல் வழியாக வெளியே பார்க்கிறான். விக்கி ஏற்கனவே அங்கே போய் விளையாட்டில் சேர்ந்து விட்டான். விக்கி சத்தமாக, டேய் கோபி, இங்க வாடா, இதெல்லாம் பிறகு பார்த்துக்கலாம், ஜாலியா விளையாடுவோம். சில நண்பர்கள் சிரித்து கோபியையும் கூப்பிடுகிறார்கள். கோபி ஒரு நிமிஷம் தயங்குகிறான். அவனுக்கு உள்ளுக்குள் அன்பு சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வருகிறது. ஆனா வெளியே இருக்கிற ஜாலி, சிரிப்பு, சந்தோஷம் அவனை இழுக்கிறது. கோபி மனசுக்குள், ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடலாம், வந்து ப்ராஜெக்டை சரி பண்ணிக்கலாம். அவன் ப்ராஜெக்டை பாதியில் விட்டுவிட்டு வெளியே போகிறான். தூரத்தில் இருந்து அன்பு இதை அமைதியாக பார்த்து கொண்டே இருக்கிறான். அவன் முகத்தில் ஒரு வருத்தம். ஆனா எதுவும் சொல்லாம திரும்பி உள்ள போயிடுறான். பள்ளியின் இறுதியான வகுப்பு. மேடையில் எல்லா மாணவர்களும் தங்கள் ப்ராஜெக்டை காட்டுறாங்க. கோபியின் முறை வருகிறது. அவன் தன்னம்பிக்கையோடு ப்ராஜெக்டை ஆன் செய்கிறான். ஆனால் சில நொடிகளில் ரோபோவில் புகை, சத்தம், முழுக்க சிஸ்டம் ஃபெயில், அமைதியாகி விடுகிறது. உடனே ஆசிரியர், கோபி, இது என்ன, இதை நீ சரியா கவனிக்கல போல இருக்கு, உன் ஃப்ரெண்ட்ஸும் கூட யாரும் இதை சுட்டி காட்டலையா என்று கோபத்துடன் கேட்கிறார். கோபி அதிர்ச்சியுடன், ஐயா, நான் நினைச்ச எல்லாம் சரிதான்னு. தூரத்தில் விக்கியும் அவன் நண்பர்களும் கோபியின் இந்த நிலையை பார்த்து சிரிக்கிறார்கள். ஆனால் அங்கு அன்பு இல்லை. ஆசிரியர் கண்டிப்புடன் கோபியை பார்த்துவிட்டு வெளியே செல்கிறார். பள்ளியின் பின்புறம். கோபி தனியாக உட்கார்ந்திருக்கிறான். அன்பு வந்து நிற்கிறான். வருத்தப்படாத கோபி, அடுத்த முறை சரி பண்ணிடலாம். கோபியின் கண்களில் கண்ணீர். இல்ல அன்பு, நீ காலையிலேயே சொன்ன, ஆனா நான் தான் சரியா கேட்கல. விளையாட்டுக்கு போயிட்டு அவங்களோட புகழ்ச்சியை நம்பி நான் தான் எனக்கு தான் எல்லாம் தெரியும் நினைச்சு உண்மையை புறந்தள்ளிட்டேன். அன்பு, தப்ப சொல்றவன் எதிரி கிடையாதுரா, உன்னை காப்பாத்துறவன். கோபி மற்றும் அன்பு சேர்ந்து ப்ராஜெக்டை சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். கோபி ஒரு நிமிஷம் வேலையை நிறுத்தி சிந்திக்கிறான். என்னாச்சுடா? அன்பு கேட்கிறான். அதற்கு கோபி, இப்போ எனக்கு நம்ம சார் சொல்லி கொடுத்த ஒரு குரல் ஞாபகம் வருது. அவன் மெதுவாக சொல்கிறான், இடிப்பாறை இல்லா எமரா மன்னன், கெடுப்பார் இலானும் கெடும். அன்பு கோபியை பார்த்து, எதுக்குடா இப்ப இந்த குரலை சொல்ற? இல்லடா, இப்பதான் எனக்கு இது புரியுது. என்னை திருத்துற ஆள் இல்லாம இருந்திருந்தா நான் என்னையே கெடுத்துட்டு இருந்திருப்பேன். சரி விடு, இப்பவாவது புரிஞ்சுதே, தப்ப உணர்றதே முதல் வெற்றி.
இருவரும் மீண்டும் ப்ராஜெக்டில் கவனம் செலுத்துகிறார்கள். அமைதியான சூழ்நிலை நிலவுகிறது. நம்பிக்கை உருவாகிறது. நம்மை திருத்துற ஒரு உறவு உண்மையான நண்பனாக இருந்தாலும் வாழ்க்கை ஒருபோதும் தவறான பாதைக்கு போகாது. இடிக்கும் உறவுகள் வாழ்வின் செல்வங்கள். இது உங்கள் குரலும் குரலும். குரல் கேட்கும், குரல் விழிக்கும்.